Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. It's nothing to do with politics. I know what those guys are doing, but they're not teaching you politics. ராகுலை புகழ்ந்த ராஜு தலைமைக்கு பறந்த புகார், நடவடிக்கைக்கு தயாராகும் இபிஎஸ். செல்லூர் ராஜு சொல்ல வரும் செய்தி என்ன? பற்றி எரியும் தமிழக அரசியல் களம். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன்படி முதற்கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்தது. இதையடுத்து 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் மற்றும் 5ஆம் கட்டம் என வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்துள்ளது. அதே சமயம் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 25ஆம் தேதியும், இறுதி மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. மேலும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் வீடியோவை வெளியிட்டு, நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன் டெல்லியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ராகுல் காந்தி அங்குள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்று மக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். அப்போது கல்லூரி மாணவிகளின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருந்தார். ராகுல் காந்தியின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இந்த வீடியோவை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள செல்லூர் ராஜு, நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என குறிப்பிட்டது தமிழக அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்தது. இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செல்லூர் ராஜுவின் இந்த வீடியோவை வரவேற்று அண்ணனுக்கு நன்றி என பதிவிட்டிருந்தார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சியினர் யாரையும் அதிமுகவினர் புகழ்ந்து பேசும் வழக்கம் கிடையாது. அப்படி இருக்க வழக்கத்திற்கு மாறாக செல்லூர் ராஜு செயல்பட்டிருப்பது அதிமுக தலைமைக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக தலைமையின் மீது செல்லூர் ராஜுவுக்கு ஏதேனும் அதிருப்தி உருவாகியுள்ளதா என்றும், அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக செல்லூர் ராஜு இப்படி பதிவிட்டுள்ளாரா என்றும் அரசியல் வட்டாரங்களில் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள தலைவரை செல்லூர் ராஜு புகழ்ந்து பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை அதிமுக நிர்வாகிகளின் ஒரு தரப்பு அதிமுக தலைமைக்கு புகார் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. செல்லூர் ராஜு அளிக்கும் விளக்கம் திருப்தியளிக்காத பட்சத்தில் தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடும் எனவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கசிந்து வருகிறது. இது குறித்து செல்லூர் ராஜு கூறுகையில், நான் பாராட்டியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை, கட்சியுடன் எனக்கு எந்த மனக்கசப்பும் இல்லை. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் முன்னாள் பிரதமரின் மகனாக இருந்தாலும் பொதுமக்களுடன் சகஜமாக அமர்ந்து சாப்பிடுகிறார். எளிமையாக யார் இருந்தாலும் அவரை நான் பாராட்டுவேன். அப்படித்தான் ராகுலையும் பாராட்டியுள்ளேன். அதிமுகவே நாங்கதான். இந்த கருத்தால் அதிமுகவுக்குள் எந்த சலசலப்பும் இல்லை என செல்லூர் ராஜு விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.